வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் அஸ்ரீ. ஒரு புதிய நேமோட ஒரு புதிய மாற்றத்தோட இன்றைய நாளுக்கான ஒரு வீடியோவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் நாங்கள் சீகிரியா போய்த்திருந்தோம். இந்த வருடமும் நாங்கள் சீகிரியாக போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் சீகிரியாக போன டைம் எனக்கு ஒன்றுமே பார்க்க கிடைக்கல. காரணம் மழை பெஞ்சதுனால பார்க்க கிடைக்கல. நேற்று கூட நான் ரீசெண்டாக எடுத்து பார்த்தேன். சீகிரியாவில் கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு நான் பார்த்தேன். ஆனால் மழைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன். ஆனால் அங்கே மழையே இல்லை. ஒரு அற்புதமான காட்சியோட வெளிச்சமான ஃபுல் வியூவோட தான் இந்த சீகிரியா போனான்ட்டு இருந்துச்சு. நாங்கள் முதலாவது போன உடனேயே இந்த சீகிரியாவை இந்த ஒரு வியூவில் இருந்து நாங்கள் பார்த்தோம். உண்மையிலுமே வேறு லெவலில் ஒரு லுக் கொண்டு காட்டியிருந்துச்சு. அதை நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி இந்த சீகிரியா உள்ளுக்கு போகிறதுக்கு எங்களை ஃபாரினர்ஸுக்கு மட்டும்தான் கிட்டால் போகிற மாதிரி அனுப்புகிறாங்க. மற்றபடி கண்ட்ரி பீப்புள்ஸுக்கு அப்படி அனுப்புகிறாங்களே இல்லை. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் இந்த சீகிரியாவுக்கு போனேன். ஆஃப்டர் ஓலவெல்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து கார் பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் நாங்கள் நடந்து போகணும். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அப்படி ஒரு டயர்டே விளங்காது. அந்த 3-4 கிலோமீட்டரும் கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகிற இடத்துலையே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், எல்லா கிளிப்ஸும் எடுத்துட்டோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை பெஞ்சனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. நாங்கள் இப்போ சீகிரியாவுக்கு வந்திருக்கோம். இவங்களோட பேசிட்டு போகும்போது டைமே போகிறது விளங்கவே இல்லை. அவ்வளோ ஃபன்னாக பேசிட்டு போனாங்க. நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறதுமே ஒரு வெளிநாட்டுக்காரர் தாங்க நான் அவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட்டை எடுத்துகிட்டு டிக்கெட் சென்டரில் காட்டிட்டு நாங்கள் அப்படியே நேராக நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கான டிக்கெட் மணி பார்த்தீங்கன்னா 120 தான் இருக்குது, 120 ரூபா. வெளிநாட்டு பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் 10,000 ரூபான்னு படி டிக்கெட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 பேர் இந்த சீகிரியா விசிட் பண்ண வராங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரே நாளில் உழைக்கிறாங்கண்டு. சீகிரியா படியிலே ஏற ஸ்டார்ட் பண்ணாலே இந்த படியில் ஏற ஸ்டார்ட் பண்ணால் தான் எங்களுக்கு கால் சரியான வரைக்கும் வலிக்கும். ஏதோ ஒரு பெரிய சவால் மாதிரி நாங்கள் அந்த படியில் ஏறி ஒரு உச்சியில் நாங்கள் போய்த்து ஏறிட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போகிறதுக்காக தான், அதாவது சீகிரியாவுடைய உச்சி கட்டத்துக்கு போகிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த கிளிப்ஸை நான் எடுத்திருந்தேன். லாஸ்ட் இயர் நான் சீகிரியாவுக்கு மழை பெஞ்ச காரணத்தினால அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போனேன். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பாதம் இருக்கிற நுழைவாயில் தான். இந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லி நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு போக கிடைக்கல. அப்படி மழை பெஞ்சதுனால இந்த நாள் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன். சீகிரியாவில் இருந்து எல்லா இடத்தையும் பார்த்தேன். மன்னர்கள் இருந்து சாசனங்களை பார்த்தேன், சீகிரியா ஓவியத்தை பார்த்தேன். உண்மையிலுமே ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் போகையே தான் ஆகணும். நான் போய்த்து அங்கே சில ஃபாரினர்ஸை விசாரித்தேன். அந்த ஃபாரினர்ஸ் சொன்னாங்க இது தான் என்னுடைய ஃபஸ்ட் ட்ரிப் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்ததில் 100ல் 80% பீப்புள்ஸ் சொல்கிறாங்க நான் இன்றைக்கு தான் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் டைம் வரணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தான் சீகிரியாவுடைய டாப் வியூவாக இருக்குது. இந்த இடத்துல உண்மையிலுமே வேறு லெவல் வியூ இருக்குது. நான் சில விஷயங்களும் கூட இந்த இடத்துல பேசியிருப்பேன். அந்த பேசின வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இப்படி ஒரு இடத்துல பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்படி ஒரு ஃபுல் வியூவோன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன தான் சீகிரியா உச்சியில் ஏறினாலுமே சரியான வரைக்கும் மூச்சு பிரச்சனை நிறைய இருக்கும். நான் அவ்வளோ மூச்சு எடுத்து விட்டேன். லாஸ்ட்டாக வந்த டைம் இப்படி ஒரு இடத்த நான் பார்க்கல, மழை பெஞ்சிருந்தனால. சிகிரியாட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சிகிரியா குன்றிலேருந்து நேராக பார்த்தா அந்த பிதுராங்கலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மலையும் காணப்படுது. சிகிரியாவுடைய ஆக உச்சியில் போய்த்து நாங்கள் என்ட்ரன்ஸை பார்த்தா சின்ன ஒரு பென்சிலால் கோடு போட்ட மாதிரி ஒரு கோடு தான் அந்த இடத்துல விளங்கும். நான் இந்த கேமரா ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் எவ்வளோ கிளியராக விளங்குதாண்டு.
ஆக்சுவலி இந்த பிளேஸுக்கு வந்து நான் 2023 டிசம்பரில் வந்தேன். டிசம்பரில் வந்த டைம் கூட இப்படி இருக்கல. ஏன்னா வந்து மழை பெஞ்சனால நான் வந்து அப்படியே வந்து பாதி உயரத்துலேருந்து அப்படியே கீழே வந்துட்டேன். ஏண்டா இங்கே பார்க்கல வந்து சிங்கத்தில் காலை இருக்கிற இடத்துல இருந்து சரியான வரைக்கும் மழையாக இருந்துச்சு. பார்க்க பயத்தில் நான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர் 1.5 years வரேன். கூகுளெல்லாம் கூட அடிச்சு பார்த்தா மழை பெய்யும் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. பார்த்தா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூவோட சன்செட்டோட வந்திருக்கிறேன். ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறேன். பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே ஒரு தனி சுகம் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்கல. பாருங்கள், நாங்கள் வந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நான் வந்து அது அப்படியே வந்து இந்த இடத்துலால வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் கீழே சீகிரியா ஓவியத்தை பார்க்க போவோம். சீகிரியா ஓவியத்தை வந்து வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ கேமராவே உள்ளே கொண்டு போகலாம். ஸோ வாங்க கீழே போயிட்டு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீகிரியா ஓவியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சீகிரியா ஓவியத்தை வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கவே முடியாது, உள்ளுக்கு போகல. சீகிரியா ஓவியத்தை பார்க்கும்போது தான் அதுக்கு முதல்லையே வந்து பளிங்கு சுவர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுவர் ஒன்று காணப்படுது. அந்த சுவரை வந்து நாங்கள் பார்க்க போனோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மேலே ஏறி போகணும் சீகிரியா ஓவியத்தை பார்க்குறதுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 வெளிநாட்டுக்காராக்களை வந்து கூப்பிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பாண்டா. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லி இன்னும் மேலே விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பாருங்கள். How is it, Srigiria? Very nice. It's the first day. Oh. You went Colombo? No, not yet. So yesterday, yes, we arrived by flight. And today Any we're plan in future to going to Colombo? Hi. Yeah, we go to Colombo when we fly back. Only for one night. This is first time. Yeah, First it's the time, first yeah. time. Yeah. Where are you First from? time Sri Lanka. Austria. Austria. Yeah, Europe. You know? We are Colombo, Sri Lankan. Okay. You are also on holidays here? Yeah, we finished our O-level exam Okay. Congratulations. last Wednesday. Okay. Oh, Wow. congratulations. Thank you so much. And now what are you doing? You're going to university? Yeah, I'm doing in a course that is Atari course. Okay. Next Thursday start. It Oh, will. okay. Now So I'm no going to holiday. my hometown with my dear friends. Okay, okay. They are my best friends. Okay. Hi. Thank you so much. I'm doing a YouTube channel. Okay, hi. Thank you so much. You're See welcome. you. See you soon. Bye. Bye. ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம் சீக்கிரியாவை. எவ்வளோ நாள் ட்ரீம் இந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கணும், இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுட்டோம் இந்த ட்ரீம் பிளேஸை. ஸோ இப்போ கீழே போகிற காலெல்லாம் வந்து நடுங்குது. ஷுவராக சீவனே இல்லை, தண்ணி வேணும், தண்ணி தேவை இப்போ எங்களுக்கு. நான் இப்போ கீழே போயிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி தான், ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த பிளான் எங்கன்னு பார்ப்போம். நீங்கள் கட்டாயம் சீக்கிரியாக போகிறீங்கன்றா வந்து கட்டாயம் நீங்கள் கூல் வாட்டர் எடுத்துகிட்டு போகணும், ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எடுத்த ஜூஸ் 3 ஜூஸும் தண்ணி போத்தலும் ஐஸ்கிரீமுக்கும் 900. 1000 சொச்சம் மேம். அங்கே அந்த ஃப்ரூட் ஜூஸா இங்கே பாருங்க, கையால் செஞ்ச ஓவியங்கள், கையால் செஞ்ச கலை சிற்பங்கள் இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாமே கையால் செஞ்சது தான் சீகிரியால் வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து சீப்புன்னு சொன்னால் சீப்புன்றது இல்லை, எல்லாம் விலையாக தான் இருக்குது. ஃபைனலாக நாங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியால் வந்து பார்த்தோம்னா இந்த வியூவை பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீகிரியாலேருந்து வெளியே போகிற ரோட் பார்த்திங்கன்னா வந்து தனி சிங்கிள் வே ரோட் தான். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இந்த சீகிரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்.
அடுத்த வீடியோவில் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஷா பள்ளியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உள்ளுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த vlogல நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, take care. I am Asri. Bye bye.